காலத்தில் வந்து எவ்வளவு ஜபங்கள் பண்ணாலும் எல்லாருக்கும் தேவையான ஜபம் இப்போ சொல்ல போகிறதுன்னு சொல்லலாம். என்னென்னா, தேவையற்ற தர்க்கவாதங்கள்லேருந்து நம்ம விலகி நிற்கிறதுக்கும் நியாயமான தர்க்கங்களில் ஜெயிக்கவும் இந்த மந்திரம் பலன் தரும். அந்த தர்க்கம்ன்றது சுருக்கமாக சொல்லணுன்னா, சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள், ஒரு விஷயத்துக்கு 2 விதமான ஒரு ரகசியமான ஒரு அர்த்தங்கள் உண்டு. இப்போ வந்து ஒரு சுலபமாக உங்களுக்கு புரியும்படியாக ஒரு விஷயத்தை பற்றி இப்போ பேசலாம். ஒரு காரியத்தை வந்து தெரிஞ்சின்றதால பாவம் வரும், அதை தெரியாதனாலையும் பாவம் வரும் அப்படின்னு சொல்லுவாள். எப்படின்னா, ஒரு புலி வந்து மானை அடிக்கிறது, மான் வந்து அந்த புலிக்கிட்ட மாட்டின்னு இருக்கு வச்சுக்கோங்க, இல்லை பசு மாட்டின்னு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு அம்பு எய்யக்கூடிய ஒருத்தனுக்கு, வில்வித்தை தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இந்த காட்சி கண்ணில் படுறது. அந்த பசுவையோ மானையோ புலிகிட்டேருந்து காப்பாற்றணும். சரி, இவனுக்கு வில்வித்தை தெரியும், இவன் வில்லை வந்து அம்பை எய்யாமல் இருந்தால் ஒரு பசுவையோ மானையோ புலிக்கு பலியாக்கின தோஷம் இவனுக்கு வந்துடும். அப்போ வித்தை கற்றுன்றது தோஷமா? இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இவன் வித்தை தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பசுவையோ மானையோ புலி அடிக்கிறத வேடிக்கை பார்த்தா தோஷம் வரும். ஸோ அப்போ வித்தை கற்றுக்காதது தோஷமா? வித்தை வந்து கற்றுக்காமல் இருந்தால் அந்த பசுவையோ மானையோ புலியிலேருந்து காப்பாற்ற முடியாது. கற்றுக்கொண்டு இருந்தால் அப்போ இந்த அம்பால் அடிச்சிடலாம். புலியை அடித்தா சாப்பிட போன ஒரு மிருகத்தை, பசியோடு இருந்த ஒரு மிருகத்தை கொன்ன பாவம் அவனுக்கு வரும். அப்போ அவன் வந்து புலியை வந்து அம்பால் அடித்து சாகடிக்கிறது சரியா, இல்லை வந்து அந்த மானையோ புலியோ வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்காமல் இருக்கிறது சரியா? காப்பாற்றாமல் விட்டால் உயிர் அதுவும் தோஷம். காப்பாற்றுறதுக்காக ஒரு மிருகத்தை வதைச்சா, பசியோடு இருந்த மிருகத்தை வதைச்ச தோஷம். இதுக்கு பேர் தர்க்கம்னு சொல்லுவாள். ஒன்றுக்கொன்று போட்டு பேசுறது. அதுக்கு பொதுவாக என்ன விட சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மிருகம் தனக்கு தேவையான ஒரு பொருளை வேட்டையாடும் பொழுது அந்த பொருள் வந்து பரிதாபத்துக்குரியதாக நம்ம கண்ணில் தென்படும் பொழுது குறைந்தபட்ச பலத்தை பிரயோகம் பண்ண சொன்னான். குழந்தைங்க வீட்டில் சண்டை போடும், அப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச பலத்தை தான் பயன்படுத்தணும். என்ன பண்ணுறா, சில பேர் புத்திசாலியாக இருந்தால் 2 தட்டு தட்டுவாள். கொஞ்சம் முரட்டுத்தனமான அப்பா அம்மாவாக இருந்தால் போட்டு வாங்கன்னு வாங்கிடுவாள். குறைந்தபட்ச பலத்தை பிரயோகம் பண்ணி அந்த குழந்தைங்க 4-5 சண்டை போடும். குறைந்தபட்ச பலம், எந்த குழந்தை அடித்தா சட்டு நழுமோ அது 2 தட்டு தெரிய அழ விட்டு எல்லா குழந்தையும் விளக்கிடுவாள். அது மாதிரி இந்த புலியை வந்து அந்த காயப்படுத்தி அந்த புலியையும் நகர்த்திடணும், இந்த பசுவையும் மானையும் நகர்த்திடணும். புலிக்கு பிராணன் போகக்கூடாது, பசுமானம் தப்பிச்சு போகணும். அப்புறம் இவன் கண்ணுக்கு தெரியாமல் புலி மறுபடியும் போய் வேட்டையாட்டுமே. இப்படி குறைந்தபட்ச பலத்தை பிரயோகம் பண்ணலாம். இது தர்க்கவாதம் சொல்லுவாள். இதில் நிறைய பண்ணிக்கிட்டே போகலாம். நம்மளோட புத்தியை உபயோகப்படுத்தினால் அது அதே மாதிரி தான் ரஜ்ஜு மயக்கம்னு சொல்லி, உங்களுக்கு அந்த பாம்பா பழுதான்னு சொல்லி அதுவும் தர்க்கவாதத்தில் வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, இது சொன்னால் நிறைய பெரிய விஷயமாக போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தர்க்கவாதங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தர்க்கவாதங்கள் ஜெயிக்கவும் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரமாகப்பட்டது பலன் தரும். துவாதசி தேதி அன்னைக்கு ஜபிக்கணும். 27வது மந்திரம். இந்த தேவி வந்து எடுத்த காரியங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவாள். தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் நமோ பகவதி விஜயாயை துவாதசி திதி தேவதாயே நித்திய கலாஸ்வரூப மகா திரிபுர சுந்தரியை ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் தர்க்கவாதம் வெற்றி அடையும். பிரச்சனைகள்லேருந்து சுலபமாக வெளியில் வரலாம். எடுத்த காரியங்கள் நல்ல முறையில் சித்திக்கும். இதை தொடர்ந்து சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அபூர்வமான மந்திரம். நாளைக்கு 28வது நாள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி, நான் அந்த மந்திரத்தில் 28 திதியில் வந்து பார்த்திங்கன்னா திரியோதசி அன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம். எல்லா மங்களங்களையும் தரக்கூடிய சர்வமங்களா அப்படின்ற தேவியோட பெருமையை சொல்லக்கூடிய மந்திரம். நாளைக்கு பார்க்கலாம். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.